அன்பான தோழர்கள், நண்பர்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம். கருப்பனாருடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆலயம் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்றும் கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு ஆலயம் கட்டும் பொழுது அங்கே பல சமூகம், பல மக்கள், பலதரப்பட்ட மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான வேலைகள் அவருக்கு கிடைத்து அவருடைய குடும்பங்கள் சுபிட்சமாக இருக்கும். ஆனால் நாங்கள் அந்த அளவிற்கு செய்யவில்லை என்றாலும் கூட இங்கே இருக்கின்ற இந்த கருப்பனாராகப்பட்டவர் 200 ஆண்டுகளுக்கும் மேலாக மரங்களையே வீடாக கொண்டு மரங்களுக்கு அடியிலே வீற்றிருந்தார். அவருடைய சக்தியாகப்பட்டது அளப்பரியது. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமாக இருக்கின்றார் கருப்பனார். அவருடைய அனுமதியை பெற்று சிறிய அளவிலே ஒரு சுற்றுச்சுவர் கட்டி நாங்கள் வழிபட்டு வந்தோம். இங்கே இருக்கின்ற ஒரு 10-15 குடும்பங்கள் தான். அவர்கள் அனைவரும் இப்பொழுது விரும்புகிறார்கள், இவருக்கு ஒரு ஆலயம் போல் எழுப்ப வேண்டும் என்று அவருடைய உத்தரவை கேட்டு கட்டி எழுப்ப விருப்பப்படுகிறோம். அவரும் சரி என்று உத்தரவு கொடுத்திருக்கிறார். நாங்கள் இருக்கின்ற மக்கள் தொகை வீடாகப்பட்டது மிகவும் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் இவருக்கு தேவையான அளவிற்கு நிதியை எங்கள் ஊர் மக்களால் ஒதுக்கி செய்ய இயலாத ஒரு காரணம் இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் அனைவருடைய உதவியையும் நாங்கள் நாடுகிறோம். இந்த கோவிலை இவருக்கு ஒரு சிலை வைத்து சிறிதளவிலே ஆலயம் போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிறு முயற்சி எடுத்து ஆலயம் எழுப்ப விரும்புகிறோம். அது மட்டுமல்லாமல் பக்கத்திலே இவருக்கு கன்னிமார்களும் பக்கத்துணையாக இருக்கிறார்கள். மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம். நீங்களும் உங்களுடைய பங்களிப்பையும் நாங்கள் எதிர்பார்த்து இந்த வீடியோவை உங்களிடம் பதிவு செய்கிறோம். தயவு செய்து நீங்களும் உங்களாலான ஒரு தொகையை எங்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். அன்பளிப்பாக நான் கேட்கவில்லை, யாசகமாகவே கேட்கிறேன். உங்களுடைய சிறிய பங்களிப்பும் இந்த கோவில் கருப்பனாரின் ஆலயமாகப்பட்டது மேலெழும்பி வர ஒரு பேருதவியாக இருக்கும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பரை, ஜிபே நம்பரை உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறேன். உங்களால் முடியுமோ எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு 100 ரூபாயாவது கொடுத்தால் மிகவும் நன்றியுள்ளவனாக, மிகவும் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆலயம் வேலை முடியும் பொழுது மறுபடியும் உங்கள் அனைவரையும் நாங்கள் இப்படியே அழைப்போம். கருப்பனாருடைய அருளை பெற நீங்களும் வந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களால் முடிந்த உதவியை இப்பொழுது செய்து கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.